எல்லாருக்கும் வணக்கம். மாமன் படத்தோட ப்ரமோஷனுக்காக இங்கே வந்தோம். ஒரு உறவு சார்ந்து குடும்பங்கள் படம் பண்ணணும்னா எப்பவுமே அதுக்கு அந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கும் அப்படிங்கிறத மறுபடியும் இங்கே ப்ரூஃப் ஆகிக்கிட்டே இருக்குது நம்ம மக்கள்கிட்ட. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. மாமன் படம் ரிலீஸ் ஆகி கரெக்டாக 3 நாள் ஆகுது. தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் இன்னைக்கு ஃபுல் ஃபேமிலி கிரவுடு குடும்பமாக பார்க்குறாங்க. இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அந்த படம் வந்து மக்கள் மத்தியில் சேர்ந்துருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். நம்ம மதுரை ரேடியஸ் தியேட்டர் ராம் பிரகாஷ் அண்ணன் அவர் சொன்னார், நீங்கள் இங்கே வாங்க, எல்லா ஊருக்கும் பாருங்க, இந்த ஊரில் வந்துட்டு மதுரைக்கு வாங்க, இங்கே வந்து தியேட்டரில் பாருங்கள். ஒரு வார்த்தை சொன்னாங்க, 10 பேர் 12 பேர் 15 பேர் குடும்பமாக வர்றாங்க, மொத்தமாக டிக்கெட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் சார். இதுதான் சார் ஒரு நல்ல ஒரு படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய மரியாதையாக நினைக்கிறேன். இன்னைக்கு எல்லா பக்கம் படத்துக்கு ஒரு நல்ல மரியாதை, எமோஷ்னல், நல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க, செகண்ட் ஹாஃப்ல எமோஷ்னல். நீங்கள் சின்ன குழந்தைங்க வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, ஒரு குழந்தை வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அந்த குழந்தை மாமாவை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப பேர் ஒவ்வொரு ஊருக்கு போகிறப்ப வந்து ஒருத்தங்க லேடிஸ் வந்து அவங்க வந்து ரொம்ப கண்ணீர் விட்டு ஒரு மாதிரி எமோஷனலாக அழுகுறாங்க. எனக்கு அண்ணன் ஒருத்தர் இருந்தேன், என்கிட்ட பேசாமே இருந்தேன், இதை பார்க்கும்போது எனக்கு எங்கள் அண்ணன் ஆகுறது, எனக்கு என் தம்பி ஆக வருது அப்படி பேசுகிறாங்க. என் கணவன் மனைவி ஒரு 6 வருஷம் நாங்கள் பேசாமல் இருந்தோம். இந்த படம் பார்த்துட்டு நான் போயிட்டு என் கணவனை திருப்பி நான் பார்க்க சொன்னேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவர் படம் பார்த்தா என்கிட்ட பேசுவார் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு கோயம்புத்தூர் ஒரு அக்கா சொன்னாங்க. ஸோ இதுதாங்க இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றியாக நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி படத்தில் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அண்ணன் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நான் ரொம்ப ஈஸியாக அந்த ஃபேமிலிக்குள்ள கொடுத்தேன்னா அண்ணன் கரெக்டாகவே நான் நம்பினேன் இந்த கதையில். கண்டிப்பாக இந்த படம் நல்லா வந்திருக்கு. இந்த படத்தை எடுத்த அன்பு தம்பி பிரசாந்த் பாண்டியராஜுக்கு நான் நேரத்தில் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். படத்தை எடுத்த தயாரிப்பாளருக்கும் அந்த டீம் படத்தில் ஒரு அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாருடைய கூட்டு முயற்சியில் இன்னைக்கு இந்த படம் இவ்வளோ வெற்றி படமாக இருக்கு. ரொம்ப நன்றி. ஐஸ்வர்யா லட்சுமி, ரேகா, உண்மை இந்த படத்துக்கு இவங்க கிடைச்சதில் ரொம்ப சந்தோஷம். இவங்க சுவாசிகா, ராஜகிர சார் கிடைச்சதெல்லாம் தேங்க்யூ ஐஸ்வர்யா லட்சுமி. நீங்கள் பேசுங்க. வணக்கம் எல்லாருக்கும். இங்கே வந்து மக்கள் கூட சேர்ந்த படத்தோட இன்டர்வல், அவரோட ரியாக்ஷன் பார்க்குறது, அவரோட ஹாப்பினஸ் பார்க்குறது பயங்கரமாக இருந்தது. எனக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக. ஒரு ஃபுல் ஃபேமிலி க்ரௌட்ல சின்ன சின்ன பசங்க எல்லாம் இருக்காங்க. ஆனால் அவரும் என்ஜாய் பண்ணி, அவரும் அங்கிங்க விளையாடி டிவியில் பார்த்தா, தியேட்டரில் பார்த்து அதை ரசிக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. அதை பார்க்குறது அண்ணன் மேலே அவர் வச்சிருக்கிற பாசம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. பயங்கரமாக இருந்தது. இங்கே வந்து மதுரை வந்தது பயங்கரமாக இருந்தது. பயங்கரம்னா இங்கே இதில் ரொம்ப நல்லா இருந்தது. சாரி மலையாளம், சாரி தப்பாக நினச்சிருக்காதுங்க. இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ஏன்னா ஹீரோயின்ஸ்க்கு நல்லா ரைட் பண்ணுற கதைகள் கிடைக்கிறதே கஷ்டம்தான். அதில் நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்த ரேகா மாதிரி ஒரு பொண்ணை வாழணும்னு எனக்கும் ஆசை இருக்கு. அந்த மாதிரி ஒரு தெளிவாக கிளாரிட்டியாக, ஆனால் யாருக்குமே கம்யூனிகேஷனும் கொஞ்சம் நல்லா தான் அவர் பண்ணுறீங்க. அந்த மாதிரி வாழணும்னு எனக்கும் ஆசை. எல்லாருமே நன்றி. ஆமாம், பிரசாந்துக்கு நன்றி, சாருக்கு நன்றி. ஏன்னா சார் தான் அந்த ஸ்டோரி ஐடியா, சார் தான். ஹிஷாம், என் கூட நம்ம கூட நடித்த ஆக்டர்ஸ், சுவாசிகா, சின்ன பையன் லட்டு, ராஜ்கிரண் சார், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த படத்தை பண்ணுவேன். கிராம சூழல் சார்ந்த படம் மாதிரி நடிக்கிறீங்க. முழுக்க ஆக்ஷன் வேற வித்தியாசமான கதைகள். ஏன்னா நீங்கள் நடிச்சீங்க உறவுமுறை சார்ந்த படங்கள் நடிக்கிறேன். அதனால தான் நான் பண்ணி விடுதலை ஒன்று படம் பண்ண நீங்கள் பார்த்துருப்பேங்க. எனக்கு எந்த இடத்துல இருக்கு நான் காரணம் விடுதலை ஒன்று கார்டன் வேற ஒரு இதில் இருந்துச்சு. பொட்டுக்காளி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அடுத்து நான் இந்த மாதிரி ஃபேமிலிக்குள்ளே ஒரு படமாக ரொம்ப பயங்கரமாக ஆக்ஷன் அப்படி இல்லாமல் ஃபேமிலியில் ஒட்டு என் கேட்டு இந்த இன்பான்றவை எல்லா குடும்பத்திலும் கண்டிப்பாக இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போவும் சொல்கிறேன், இது நம்ம படம். நீங்கள்லாம் படம் பார்த்துதான் அதான் சொல்கிறாங்க. இந்த படத்தோட வெற்றியை பார்த்துட்டேன். எல்லாரும் என் குடும்பத்தை பார்க்குற மாதிரி இருக்குது, ஐயோ எனக்கு நடந்த மாதிரி இருக்குது, என்னை எடுத்து வச்சுக்கோங்க அப்படி அப்படின்னு சொன்னாங்க. நேற்று நம்மளோட முக்கியமான ஒரு ஹீரோ, படத்தோட ஹீரோ சொல்லாமல் தெரியல, அவங்க மிஸ்ஸஸ் சொன்ன வார்த்தை என்ன, அது நம்ம குடும்பத்தை அப்படியே அங்கே எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம சொன்னாங்களா. நேற்று நைட்டு 10 மணிக்கு போகணும்னு சொல்கிறாங்க. அவங்க ஃபேமிலி பார்த்துட்டு வந்து
இதுதான் இந்த படம். இந்த படம் தனிச்சு இல்லவே இல்லைங்க, இது எல்லாருக்கும் ஃபேமிலி தான் இந்த படம். அதனால தான் இந்த படத்தை இப்போ எல்லாரும் போல கொண்டாடுறாங்க. அதனால தான் இப்படி இல்லைன்னு கையா சொன்னேன். ஒன்னே ஒன்று அது நேற்று நான் அருமையாக அதுக்கு பதில் சொல்லிட்டு நான் திருப்பி அதான் சொல்றேன். அந்த இடத்துல என் குடும்பத்தில் நிறைய பசங்க இருக்காங்க, நிறைய பொண்ணுங்க இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. நான் இப்படி பண்ணுனா நான் ஏற்றுக்கிற மாட்டேங்க. என் பொண்ணு என் பசங்க பண்ண ஏற்றுக்க மாட்டேன். கொண்டாடுங்க, சந்தோஷப்படுங்க. கொண்டாடுறதுக்கு நிறைய விதம் இருக்கு. படத்தை கொண்டாடுறது நிறையா இருக்குது. அப்படி இருக்கப்ப இப்படிலாம் ஒன்று தேவைப்படலை, வேண்டாம். யாருமே எந்த ஒரு நாண்டில் எந்த ஒரு ஆக்டரும் போய் இப்படிலாம் பண்ணுங்கன்னு சொல்கிறதே கிடையாது. எந்த நடிகரும் எனக்கு இதை பண்ணுங்க இருக்குன்னு யாரும் சொல்கிறதே கிடையாது. அதனால் தம்பிகளாகவும் ரசிகர்களாக இருக்கட்டும், செல்லங்களுக்கு நம்ம சொல்லிட்டு நான் இனிமேல் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். வேணா நல்லா கொண்டாடுறது நிறைய விதம் இருக்கு. குடும்ப படங்கள் வரும்போது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு இந்த மாதிரி படங்கள் வரும்போது? சார், அதாவது இந்த மாதிரி வலைத்தளங்களில் உள்ள படங்கள் வரும்பொழுது ஓவரால் பழைய சினிமாவை நோக்கி வருது சார். பழைய சினிமாவை நோக்கி, அதாவது குடும்பமாக நடுவில் கொஞ்சம் ஜென்ரேஷன், இந்த 2K கிட்ஸ் 3K கிட்ஸ் ஒரு ஜென்ரேஷன் மாறுச்சு. அப்போ அந்த கருத்து உள்ள படங்கள் கொஞ்சம் குறைவாக வந்தது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் அண்ணே சொல்லும்போது சொன்னார், ஒரு 6 வயசு குழந்தை கதையை சொல்லும் பொழுதோ இல்லை ஒரு குடும்பத்தில் ஒரு அக்கா தம்பிக்கு உள்ள பாசமோ என்னன்றது இந்த ஜென்ரேஷனுக்கு தெரியும். அன்னைக்கு ஒரு பாசமாளர் அந்த மாதிரியான ஒரு கருத்துள்ள படங்கள் நிறைய இருந்தது. இப்போ அதுக்கான படத்தில் வரலன்னு சொல்லலை, குறைந்தது. ஸோ இந்த காலகட்டங்களுக்கு மாமன் அது நம்ம மண்ணில் ஒரு மாமன் அது நல்ல ஒரு படைப்பாக கொடுத்துருக்கு. ராஜா குரு சூரியனால தான் கோடம்பாக்கம் சூர்யானே. அந்த மக்கள் சப்போர்ட் தான் எப்பவும் சொல்றேன். நான் உங்களில் ஒரு ஆளாக இருக்குன்னு ஆசைப்படுறேன். அதனால எனக்கு ரொம்ப ஈஸியாக உங்ககிட்ட நான் கனெக்ட் பண்ண முடியுது. நீங்கள் என்ன ஈஸியாக உங்கள் பிரதரை நான் கனெக்ட் பண்ணிக்கிற முடியுங்க. ஸோ நான் எப்போவுமே நான் மண்ணின் மேலே நான் ஆசைப்படுறேன். பொறுத்த வரைக்கும் ஹீரோக்கள் போட்டி இருக்கும். இப்போ எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், விஜய், அஜித்னு சொல்லி நிறைய போட்டிகள் இருக்கும். இன்னைக்கு சூழ்நிலை காரணமாக பார்த்தீங்கன்னா சந்தானம் சாரும் நீங்களும் பல காமெடி போல் பண்ணியிருப்பீங்க. இன்னைக்கு 2 பேருமே சேர்ந்து அவங்களுடைய படங்கள் பிறநாள் திரைப்படங்கள் வர மாதிரி சூழ்நிலை நடந்திருக்குது. எப்படி பார்க்குறீங்க? ஒரு அடுத்த கட்டத்துடைய ஹீரோக்களை நீங்கள் வளம் வந்துட்டு இருக்கீங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? எனக்கு போட்டின்னா நான் என்னென்ன மாதிரி படங்கள் பண்ணணும், எப்படி போய் இந்த மக்கள்கிட்ட சேரணும், காசு கொடுத்துட்டு வரவங்க அவங்க சந்தோஷமா போகிறதுக்கு நான் எந்த மாதிரி கதை தேர்ந்தெடுக்கணும், நான் இதுதான் எனக்கு என்னோட கவனம் போல. இந்த படம் நல்லா வந்திருக்கு, இன்னும் சூப்பராக இருந்துச்சு, அவ்வளோ. இப்போ விடுதலை கிட்டாச்சு, இதையும் அடுத்த கடன் பார்த்து பெரியது. இப்போ மாமன் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கு. அடுத்த படத்துக்கு என்ன பண்ணணும் அதில் தான் கவனமாக இருக்குது. அடுத்து மண்டாடி படம் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும். இப்போ மாமனுக்கு போட்டி மண்டாடி தான். நல்லா இருப்பீங்க, ரொம்ப சந்தோஷம். இதுதானே வேணும், வேற எதுவுமே வேணாண்ணே. இத்தனை வருஷம் இந்த ஊரை விட்டு போய் இவ்வளவு கடின உழைப்பு கிடைச்சா இதுதானே. எனக்கு மட்டும் இல்லை, இந்த படத்துல ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனுக்கும் நடிகர்களுக்கும் இதுதானே பெருமை. இந்த மாதிரி படங்கள் கண்டிப்பா வருஷத்துக்கு ஒரு படம் யாராவது கொடுத்துட்டேன்னு ஆசைப்படுறேன். மாமன் படத்து மூலமா தாய்மாமன் எல்லாமே ஒரு விருது கிடைச்ச மாதிரி இருக்குது. ஏன்னா தாய்மாமன் முறையே மறந்துட்டு வராங்க எல்லாரும். மாமன் படம் பார்த்ததுல இருந்து அக்கா தம்பி பாசம் இன்னும் அதிகமாயிட்டு தானே இருக்கு. நான் எங்க அக்காவோட தான் பார்த்தேன் படத்தை. எங்க அக்கா ரொம்ப நல்லா இருக்குன்னு சென்டிமெண்ட் எல்லாமே அக்காவோட ஜோடி காம்பினேஷன் சூப்பரா இருக்கு. ரொம்ப ரசிச்சு பார்த்தேன், செம்மையா இருந்துச்சு. இதுதான் பசங்க வரைக்கும் அது கனெக்டா இருக்கு இல்லைங்களா, அதுதான் இந்த படம். சாதாரண ஒரு நடிகராக உள்ள வந்தீங்க, அப்புறம் ஒரு நல்ல காமெடி நடிகராக வளம் வந்தீங்க. இப்போ ஒரு ஹீரோவா உங்களை படம் பதிச்சிட்டீங்க. இதுக்கப்புறம் இந்த இண்டஸ்ட்ரியில இயக்குறதுக்கும் தயாரிக்கிறதுக்குமான வாய்ப்பு இருக்கா? இயக்குறதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஏன்னா எல்லாமே பார்த்துட்டீங்க, அடுத்த கட்டத்தில் இல்லைண்ணே. நான் இன்னைக்கு இந்த கதையை நாங்களுக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் உட்காந்து கதை அடிபட்டே இல்லை. இப்போ இந்த நேரத்தில் நான் கதை இருந்த படம் இப்போ வந்துட்டு நான் எதிர்பார்க்காத வந்துட்டு நாளைக்கு இருந்து யாருக்குமே தெரியாதுண்ணே. நம்ம கையில் எதுவுமே இல்லைண்ணே. ஆனால் ஒன்று நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நமக்காக கதை ரெடி பண்ண நிறைய பேர் இருக்காங்க, நமக்கு இயக்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் வேலை செய்ய நான் ரெடியாக இருக்கேன். அடுத்த படங்கள் எதுவும் வாய்ப்புகள் இருக்குதா? அடுத்த படங்கள் எதுவும் வாய்ப்பு வந்திருக்குதா? அடுத்த படங்கள் என்ன மாதிரி? அடுத்து மண்டாடி நீங்கள் எல்லாரும் இப்போ பார்த்தீங்களா, இப்போ இந்த 3-4 படம் பார்த்துட்டு என் படம் இப்படி மாமன் வேற மாதிரி இருக்குல்ல. இப்போ மண்டாடி இந்த எல்லா படத்தையும் வச்சுட்டு மண்டாடி தனித்துவமாக இருக்குன்னு நினைக்கிறேன். மண்டாடிக்கு அப்புறம் நான் கதைகள் கேட்டுக்கிட்டாரு. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு சூப்பராக சொன்னாங்க. செகண்ட் ஹாஃப் பாட்டு ஃபோன் பண்ணிட்டு பேசவே இல்லை. என்னால என் பாப்பா சொல்லிச்சு, அழுதுகிட்டே இருக்காங்க அம்மா அப்படின்ட்டு. சரிதான்.
படம் அந்த மாதிரி தம்பி எமோஷனல் உறவு சார்ந்த எமோஷனல். நல்ல விஷயம் பாராட்டுங்க. ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க ரொமான்ஸ் சீன் வரப்ப நல்ல கான்ஃபிடண்டா பண்ணுங்கன்னு ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுத்த என் ஒய்ஃப் முதல் இல்ல ஆனா சார் மேல நம்பிக்கை உங்களை எதிர்பார்த்தோம். இந்த வருஷம் சித்திரத்தில் உங்களை எதிர்பார்த்தோம், வர முடியல. நிறைய ரசிகர்கள் ஏமாற்றத்தில் இருக்காங்க. இல்ல அன்பு தம்பிகளா, நான் எனக்கு கண்ட ஆசை தான். எனக்கு அழகரோட ஆசை எனக்கு எப்பவுமே கிடைக்கும் நம்புறேன். எனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கிறான்னு. எனக்கு அங்கே நிறைய இடத்த படத்துக்கான ப்ரொமோஷன்ல இருந்தோம். நம்ம மெயினா லீட் ரோல நம்ம பண்றதுனால நமக்கான பொறுப்பு அதிகமா இருக்குது. அதனால ஒரு ஊர்ல நான் போயிட்டே இருந்தேன். அதனால வர முடியல. படத்தோட லாஸ்ட் ஸ்டேஜ் ஒர்க்கு போயிட்டு இருந்துச்சு. அதனால வர முடியல. அதோட ஆசீர்வாதம் எப்பவும் கிடைக்கும். அடுத்த வருஷம் கண்டிப்பா இருக்கும். வரக்கூடிய தேர்தல் பிரச்சாரத்துக்கு எதுவும் போவீங்களா? அரசியல் ரீதியா நல்ல விஷயம் தான். ஆனா எனக்கு வேலை நிறைய இருக்கு. இல்ல இந்த முதல் கிடைச்ச தக்க வைக்கணுமே. அவங்க முன்னாடி வந்து நடிகரை நின்றுட்டு இன்னைக்கு என் மாமன் நிறைய பேர் கத்துறாங்க, என் தம்பின்றாங்க, அண்ணன்றாங்க. இதை நான் தக்க வைக்கணும் இல்லையா? இந்த வேலையை பார்ப்போம். இந்த வேலையை பத்தி செஞ்சுக்கிட்டு இருப்போம். இந்த வேலையை எப்படி நான் விட்டு போக முடியும்? ஸோ இதுல என்னை தக்க வச்சுக்கிறதுக்கு நிறைய தூரம் இருக்கு சினிமா. அதுக்கான வேலையை நான் ஈடுபடுறேன். இந்த பொதுவா தேர்தலில் எல்லா நடிகர்களுமே பிரச்சாரத்துக்கு வரும்போது மண்ணின் மைந்தனா உங்களை எதிர்பார்க்கலாமா? மதுரையில தேர்தல் பிரச்சார காலத்துல ஓகே, அதுதான் சொல்றானு. இப்போதைக்கு உங்க மண்ணின் மைந்தனா நான் சினிமாவின் பயணமா போய்கிட்டே இருக்கட்டேன். நீங்க எதிர்பார்க்கறது எப்போன்னு எனக்கு தெரியாது. தேங்க்யூ.